என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 100வது வசனத்தில், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். கர்த்தருடைய கட்டளைகளை ஒரு மனிதன் கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறான்? முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ள ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறான். பாருங்கள், முதியோர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய அனுபவ கல்வி எவ்வளவு ஆச்சரியமானதாய் காணப்படும். பாருங்கள், படிப்பறிவு மாத்திரமல்ல, பட்டறிவும் அவர்களுக்கு காணப்படும் அல்லவா? ஆனால் அவர்களையும் மிஞ்சத்தக்கதான ஒரு காரியம் உங்களுக்குள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு அதிகமாய் நாம் செவி கொடுத்து தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது, முதியோர்களை பார்க்கிறோம் ஞானவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற ஆரம்பிப்பார். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முதியோர்களுக்குள் காணப்படுவது படிப்பறிவும் அனுபவ அறிவும் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தெய்வீக ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர ஆரம்பிப்பார். பாருங்கள், அது முதியோரின் ஞானத்தை விட மேன்மையானதாய், சிறந்ததாய், மகிமையானதாய் காணப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு முற்றுமுடிய கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.